மக்கள்லாம் ஆகும் பொழுது ஆக்கி இந்த உலகத்தை அழிப்பான். அந்த 10 அடையாளம் 10வது நடந்து முடியும் போது சுத்தமா என்ன செஞ்சிடும், எவனுமே நல்லவன் இருக்க மாட்டான். நல்லவர்களே இல்லாத நேரத்தில் தான் உலகம் அழியும் என்று இது சஹீஹ் முஸ்லிம்ல 211வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவங்க பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்க அந்த மக்கள். அதுல முக்கியமான தெய்வங்கள் யாருன்னு கேட்டா லாத்து உஸ்ஸா. அபராய்த்துமுல் லாத்த உல் உஸ்ஸா மனாத்த தாலிசத்தல் உஹ்ரான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லாத் என்ற பெயரிலையும் உஸ்ஸா என்ற பெயரிலையும் முக்கியமான கடவுள் சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சிட்டாங்க. சொல்றாங்க, கியாமனால் அல்லாஹ் அழிக்குவான அந்த நேரத்தில் இவர்கள் அதே லாத்து உஸ்ஸாவை வணங்குவார்கள். லாத்து உஸ்ஸாவை வணங்காத வரைக்கும் கியாமனால் வராதுங்கிறாங்க. அந்த பகுதியில் அந்த அரபு மக்களை என்ன செய்வாங்க, லாத்து உஸ்ஸாவை வணங்குவார்கள். அதனால அந்த கடைசி காலத்துல நம்மளை இல்லாம காப்பாற்றுறது துஆ செய்யணும். ஏன்னா எல்லாம் கண்டிப்பா சேர முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காலத்துல மனிதர்களே மகா கெட்டவர்கள் இருக்கும் பொழுதுதான் கியாமனால் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர்களையே மகா கெட்டவங்க வாழ்வாங்க பாருங்க, அப்படிப்பட்ட காலத்துலதான் அந்த அழிவு நாள் வரும் என்று சொல்றாங்க. அதனால அந்த அழியக்கூடிய காலத்துக்கு முந்தைய நம்மள அல்லாஹ் கைப்பற்றுற மாதிரி நம்ம அல்லாஹ்விட்ட அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 5174 சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் வந்த பிறகு உலகம் அழியும். எப்படி அழியும்? உலகம் அழியும்னு சொன்னா அழிவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்யற வேலையெல்லாம் எதுக்குமே பெரிய வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம பெரிய படைகளை திரட்டிக்கிட்டுலாம் போய் எதுவுமே செய்ய மாட்டோம். நாம ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால் ஆகும் ஆயிரும் ஒரு சத்தம் தான் கொடுப்போம். அந்த முந்தைய சமுதாயங்களை அழிக்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒமா அன்சல்னா அலைஹிம் மின் ஜுன்தின் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து ஒரு படைகளை எல்லாம் நாம் இறக்கவில்லை. இன்காலத்து இல்ல சைகத்தம் வாஹிதா, ஒரு சத்தம் தான், திடீர்னு சத்தம் கேட்கும், முடிஞ்சு வச்சு கதை, ஒரு சத்தம் தான் கேட்கும், அவர்களுடைய கதை முடிந்துவிடும் என்று பல சமுதாயங்களை அல்லாஹ் முன்காலத்தில் அழித்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறான். இந்த மொத்த உலகத்தை அழிக்கிறது கூட அல்லாஹ் எப்படி அழிக்குவான்னு கேட்டா, அது ஒரு சூர்னு சொன்னா, அதாவது கொம்பு. சூர்னு சொன்னா அந்த ஊதுவாங்கல்ல, ஊதுனா சவுண்ட் வருமே, அதுக்கு பேர் தான் சூருங்கிறது. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லு இருக்குது, சூர்னா தெரியுதுல. அதாவது அந்த காலத்து வரலாற்று புல்லாங்குழல் அல்லமா, அந்த காலத்து புல்லாங்குழல் இனிமையான இசை வரக்கூடியது. அந்த காலத்துல வரலாற்றுல சரித்திர இந்த கதைகள்லாம் நீங்க பாப்பீங்க. ஒரு இப்படி விளைவா ஒரு இது மாதிரி ஒரு வாயில வச்சு ஊதுவாங்க. ஊதுறவோட அறிவிப்பு செய்யறதுக்காக வேண்டி அது அதிகமான தொலைவை போய் சென்றடையும். சவுண்ட் வச்சு ஊதுனாங்கன்னு சொன்னா அதிகமான தொலைவை நோக்கி அது போகும். அந்த மாதிரி சவுண்ட் கூம்பு வடிவத்தில் இருக்கும், வாயில வச்சு ஊதுவாங்க, பெரும் சவுண்ட் வரும். அதுக்கு பேர் தான் சூர்னு சொல்லுவாங்க. அந்த சூர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தி சூர் ஊதப்படும், அழிக்கிறதுக்கு என்ன செய்யப்படும், ஒரு கடுமையான ஒரு சத்தம் ஒண்ணு வரும், அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடும். மொத்தம் இதே மாதிரி அல்லாஹ் 2 தடவை ஊதுவான். ஒன்னு அழிக்கிறதுக்கு, இன்னொன்னு திரும்ப உண்டாக்குறது. ரெண்டுமே சத்தத்தை கொண்டுதான். இந்த மொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் செய்யற வேலை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கூடங்க மனிதர்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஒரு பட்டன்ல வச்சுக்கிறான்ல, ஒரு உலகத்தை அழிக்க நினைச்சோம்னா அணுகுண்டு இருக்குது, அதுல ஒரு பட்டனை தட்டி விட்டா உலகத்துல எந்த பகுதி வேணா அழிச்சு போடலாம். அப்படி மனிதன் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு பட்டன்ல தான் எல்லாம் அடங்கி இருக்குது. இவனுக்கு பட்டன்ல செய்ய முடியும்னா அல்லாஹ்வுக்கு வாயில ஊதி விட்டு போக முடியாது அல்லாஹ்வுக்கு. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கிறதுக்கு செய்யற வேலை எல்லாம் அந்த ஊதுறது தான். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னு பாருங்க. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, சூரத்து நாஸியா வன்னாஸியாத் என்ற சூராவுல 79வது சூராவுல 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்கள் தொடர்ச்சியாக அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, முதல்ல ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சத்தம் வரும். இந்த பூமியெல்லாம் ஆடக்கூடிய குலுங்கக்கூடிய ஒரு சத்தம் வரும். தத்பஉஹர் ராதிஃபா, அதை தொடர்ந்து இன்னொன்று வரும். அல்லாஹ் சொல்லும்போது ஒரு ஆட வைக்கக்கூடியது ஒன்று வரும். தத்பஉஹர் ராதிஃபா, அதுக்கு அடுத்து தொடர்ந்து இன்னொன்று வரும். குலூபுன் யௌமையிதின் வாஜிஃபா அப்சாருஹா காஷியா யகூலுன, இதெல்லாம் அந்த மக்கள் சொல்லக்கூடியது. இது அதாவது அவங்களுடைய உள்ளங்கள்லாம் நடுங்கும், பார்வைகள்லாம் குனிந்து விடும், நாங்க என்ன திரும்ப எழுப்பப்படுவோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டினா இன்னமா ஜஜரத்தும் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான், ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, உடனே வெட்ட வழியில் நிற்பார்கள்.
அழிக்கிறத சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் கேட்கிறான் நாங்க எல்லாம் திரும்ப எழுப்பப்படுவோமாண்டு, உன்னை திரும்ப எழுப்புறதுக்காக வேண்டி மண்ணை குலைச்சி ஒருத்தர் அப்படி உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் உயிர் கொடுப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. ஒரு சத்தம் தான். ஒரு சத்தம் விடுந்தவன வெட்ட வழியில் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள். பூமியுடைய வெட்ட வழியில 50 பேர் வந்துருவீங்கப்பா நல்லா சொல்லி காட்டுறான். 1 சூறாவுல இது அந்த 6ல இருந்து 14 வரைக்கும் படிச்சு பாத்துக்கிறங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாசீன் சூறாவுல இதை சொல்லி காட்டுகிறான் எப்படி அந்த அழிக்கப்படும்ங்கிறது. யகூலுன யாசீன்ல அதாவது 36வது சூறாவுல 48ல இருந்து 51 வரைக்கும் அந்த 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யகூலுன மதா ஹாதல் வாது இன் குன்தும் சாதிகீன், இந்த வாக்கு எப்ப நிறைவேறும், இந்த எச்சரிக்கை எப்ப நிறைவேறும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். மா யன்துருன இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தத்தை தான் இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எப்ப வரும்னா இதுக்காக வேண்டி 50 வருஷம் திட்டம் போடணுமா? ஒரு சத்தம் தான் அழிச்சு விட முடியும், அவ்வளவு காலியா போயிடும் அப்படிங்கிறான். வஹும் யஹ்ஸிமூன் தஅஹுதுஹும் வஹும் யஹ்ஸிமூன், பேசி பேசி கொண்டிருப்பாங்களே, விவாதம் பண்ணி கொண்டிருப்பார்களே, விவாதம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை பிடித்து விடும். நடக்குமா நடக்கான்னு பேசிட்டு இருப்பாங்களே, பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை பிடித்து விடும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். ஃபலா யஸ்ததீஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், அந்த சத்தம் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டா வசியத்து செய்வதற்கு சக்தி வர மாட்டார்கள். அதாவது வசியத்து ஒரு நோய் வாய்ப்பட்டான்னு வைங்களேன், குடும்பத்துக்கு வசியத்து செஞ்சதுக்கு கொஞ்சம் உணர்வு இருந்து அப்புறமேல செத்து போவான். ஒரு ஆக்சிடென்ட்ல சாவுறவங்க கூட ஒரு 4 மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருந்து சாவுவான். அந்த மாதிரி ஊதுன உடனே கொஞ்ச நேரம் அப்படி மயக்கம் போட்டு கொஞ்சம் பாதிக்க 90% உயிர் இருந்து அப்புறம் 80 ஆகி அப்புறம் 70 ஆகி சாவுவான. அப்படிலாம் கிடையாது. ஒரு சத்தம் தான். வசியத்து செய்யவும் டைம் கிடைக்காது, வலாயில அகலியும் எரிஞ்சுவோம், வீட்டுக்கும் போக முடியாது. கடத்துல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா ஊதுனான்னு வைங்க, வீட்டுக்கு போக மாட்டோம், அங்கே போயிருவோம். எங்கெங்க நீ கக்குசல் இருக்கும்போது ஊதிட்டான்னு வைங்க, கக்குசலா இருப்பேன். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். இந்த ஊதுனவன எப்படி அழிவு வரும்னு சொன்னா இது இழுத்துக்கிட்டு போய் அழியாது, கைய காலை இழுத்துக்கிட்டு கிடக்கிற விளையாட்டுலாம் கிடையாது. ஊதுன உடனே காலி. நல்லா சொல்லி காட்டுறான். அழிக்கிறதுன்னு சொன்னா அந்த ஓசை வந்த உடனே மொத்தமா அழிந்து விடுவார்கள். அவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான்னு கேட்டா வலா யஸ்ததீஊன தௌசியத்தன், வசியத்து செய்ய அவர்களுக்கு சக்தி பெற மாட்டார்கள். போய் என்ன பொண்டாட்டில போய் சொல்லிட்டு வருவோம், இது என்ன பங்கு வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி அவகாசம் எல்லாம் கிடைக்காது. வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜூன், தங்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லவும் மாட்டார்கள். அந்த மாதிரி அவர்களை இந்த ஓசை பிடிக்கும். இது ஒன்னாச்சா. அடுத்து தொடர்ந்து ஒன்னுக்கு சூர், மேலும் அந்த சூர் ஊதப்படும், மற்றொரு முறை ஊதப்படும். பெரிதாகும் மினல் அஜிதாதி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், அவர்கள் அந்த மண்ணறைகளில் இருந்து இறைவனின் பால் விரைந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்வாங்க. அவ்வளவுதான். ஒரு ஊதுனவன எல்லாம் கம்ப்ளீட்டா போயிருவான், மறு ஊது அவ்வளவுதான். இதுக்காக வேண்டி பெரிய சிரமங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படாது, உடனே எழுந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள் என்று யாசின் சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்து ஜுமர்ல 39வது சூறாவுல 68வது வசனத்துல தெளிவாக 2 தடவை ஊதப்படும்ங்கிறத தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னா ஓ நுஃபிஹ ஃபி சூர், சூருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி யாசீன்லயும் அதுக்கு முந்தின அந்த நாசியாத்திலையும் சொல்லும்போது கூட ஒரு சத்தம் வரும், அப்புறம் 2வது ஊதப்படும்ங்கிறான். இந்த சூறாவுல ஜுமர்ல அந்த சத்தத்தையும் சூருங்கிறான். அதாவது முதல் ஒரு சூறு ஊதப்படும், அப்புறம் இன்னொரு சூறு ஊதப்படும். இது சூரத்து 39வது சூறாவுல 68வது வசனத்துல எல்லாம் சொல்றான். ஓ நுஃபிஹ ஃபி சூர், சூர் ஊதப்படும், அந்த கொம்பு ஊதப்படும். ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சித்து விடுவார்கள். இதுல மனிதன் மட்டும் அழிய மாட்டான், மலக்குகள் எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்னு விளங்குது. இதுல என்ன விளங்குது? அதாவது ஊதுன உடனே மனுஷனை பட்டு போயிருவான். யாரும் போயிருவாங்களா? மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவர்களும் போயிருவார்கள், வானங்கள் உள்ளவர்களும் போய்விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. வானத்தில் உள்ளவர்கள் சில பேர் இருப்பாங்க, ஊதுன உடனே எல்லாரும் போயிருவாங்க. ஆனால் முக்கியமான சில பேர் அந்த பணிகளுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்களே, அதாவது நரகத்தின் காவலர்கள் அவர் இருப்பாரு, இறைவனுடைய அரிசை சுமந்து கொள்ளக்கூடியவர்கள், அதையும் சொல்றான் அழிக்கக்கூடிய நாள்ல ஒய் யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, அந்த ஊதப்படுற நாளையில 8 வானவர்கள் தங்கள் தோள்களில இறைவனுடைய அரிசை சுமந்து நிற்பார்கள் அப்படிங்கிறான். எல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த வானவர் அழிய மாட்டார். இப்படி சில முக்கியமான அலுவல் கொடுக்கப்பட்ட மலக்குமார்களை தவிர எல்லாம் அழிஞ்சிடும். வானத்தில் உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே நெஞ்சிடும். அதுல மனிதன் மட்டும் எல்லாம் சொல்லல, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்கள் சொல்றான். ஜின்னு மனுஷன் உயிரினங்கள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ எல்லாமே போய்விடும் அப்படின்னு சொல்றானா. சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா,
மீண்டும் அதே சூர்ல ஒரே சூர் தான் இருக்குன்னு விளங்குது அதுல, அதையும் கவனிக்கணும். அதுக்கு ஒரு சூர் இதுக்கு ஒரு சூர் வச்சுக்கிறல, ஒரு சூர் தான். ஒண்ணுலயே அவன் ஊதுனா அழியும், அவன் ஊதுனா பொழைக்கும். ஏன்னா அவன் இல்லன்னா அந்த அதுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது, அதுலயே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஊதுற குழலுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்க கூடாது.